ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? இது ஆடி வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலில் எலுமிச்சம்பழ மாலை அலங்காரம்னு சொன்னாங்க. அதுக்கு வேண்டி நான் மாலை ரெடி பண்ணேன். அந்த வீடியோ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் ஒரு சின்ன மாலை ரெடி பண்ண போகிறேன். ஒரு 21 பழம் வச்சு அது கூட கொஞ்சம் வேப்பந்தலையும் இந்த ரெட் ரோஸும் சேர்த்து கோர்க்க போகிறேன். ஒரு பெரிய ஊசியாக எடுத்து அதில் ஒரு ரெட்டை நூல் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்க வேண்டி இந்த மாதிரி மாலை பூவெல்லாம் நம்ம கையால் கட்டி சாமிக்கு போடும்போது அதில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். பாருங்கள், ஒரு எலுமிச்சம்பழம், அப்போ கொஞ்சம் வேப்பந்தலை, ஒரு ரெட் ரோஸு, மறுபடியும் வேப்பந்தலை, எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா மாற்றி நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பூ கோர்க்கும் போது ஒன்றா நீங்கள் மேலேன்னா மேலே பார்த்த மாதிரியே கரெக்டாக கோர்த்துருங்க. ஏன்னா இந்த சைடு நான் ஒரு 10 பழம் இதே மாதிரி கோர்த்து எடுத்து வச்சுக்க போகிறேன். மறுபடியும் இன்னொரு நூல் எடுத்து அந்த சைடு ஒரு 10 பழம் கோர்த்து எடுத்துகிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு எலுமிச்சம்பழம், கொஞ்சம் வேப்பந்தலை, ஒரு ரோஸு அந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணால் பார்க்குறக்கு நம்மளுக்கு மாலை மாதிரியே கிடைக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நான் இந்த சைடு 10 இந்த சைடு 10 கட்டிக்கிட்டேன். இது ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறேன். இதுலேயே நீங்கள் ஜாஸ்தி கூட எடுத்துக்கலாம். ஒத்தப்படையில் நம்ம மெயினாக கோர்க்கணும். இப்போ சென்டராக வச்சுட்டு நான் அந்த சென்டர் பீஸை இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்தா மாலை சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாலையோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.